அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது வந்து இன்சர்ட் டேப்புக்குள்ளே உள்ள மேலதிக டூல்களை பற்றி. ஸோ இப்போ இதில் முதலாவதாக நாங்கள் வந்து பிவட் டேபிள்ன்ற இந்த டூலை பற்றி பார்த்துட்டோம். பிவட் டேபிள்ன்ற நோக்கம் எந்த சந்தர்ப்பத்தில் பாவிக்கலாம்ன்றதையும் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கு வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து ரெக்கமெண்டட் பிவட் டேபிள்ஸ்ன்ற இந்த டூலை பற்றி. ஸோ இந்த ரெக்கமெண்டட் பிவட் டேபிள்ஸ்ன்ற டூலை என்னத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் பிவட் டேபிளை க்ரியேட் பண்ணது எங்களோட தெரிவின் அடிப்படையில் எங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணி நாங்கள் க்ரியேட் பண்ணாங்க. ஆனால் இங்கே ஏற்கனவே எக்ஸலுக்குள்ளேயே வந்து மைக்ரோசாஃப்டால் டேபிள் ஸ்டைல்ஸை வந்து ப்ரீடிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த பிவட் டேபிள் ஸ்டைல்ஸை நீங்கள் பாவிக்க போகிறீங்கன்னு சொன்னால் அந்த ப்ரீடிஃபைன் பண்ணப்பட்டதுகளில் இருந்து ஏதாவது உண்டு நீங்கள் உங்களோட தரவுக்கு வந்து பாவித்து கொள்ளலாம். ஸோ அப்போ இந்த தரவுக்கு நீங்கள் இப்போ பாவிக்க போகிறீங்கன்னா முதலாவதாக உங்களுக்கு என்ன தேவைன்னு சொன்னால் தரவு. ஸோ உங்களுக்கு தேவையான அந்த தரவை வந்து முதலாவதாக தெரிவு செய்து கொள்ளுங்கள். அப்போ குறிப்பிட்ட இந்த தரவை வந்து நான் இப்போ தெரிவு செய்து கொள்கிறேன். அதாவது வீக்லி ரிப்போர்ட்ன்ற இந்த தரவை தெரிவு செய்துட்டு உங்களோட டேபிள் ஸ்டைல்ஸை பார்க்குறதுக்கு நீங்கள் இந்த ரெக்கமெண்டட் பிவட் டேபிள்ஸ்ன்ற இந்த டூலில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே அப்பியர் ஆகும். ஸோ இந்த டயலாக் பாக்ஸில் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குன்னு டேபிள் ஸ்டைல்ஸு, அதாவது இதுகள் வந்து ப்ரீடிஃபைன்டு. அப்போ இந்த டேபிள் ஸ்டைல்ஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டில் இருக்கிறத தேவைன்னு சொன்னால் அதை தெரிவு செய்யுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒவ்வொன்றையும் உங்களுக்கு தேவையானதுகள் ஸ்டைல்ஸ் வரும் வரைக்கும் இப்படி மாற்றி தேடி பார்க்கலாம். ஸோ உதாரணத்துக்கு போல் உங்களுக்கு இந்த ஸ்டைல் தேவைன்னு சொன்னால் தெரிவு செய்துட்டு ஓகேன்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு குறிப்பிட்ட இந்த பிவட் டேபிளை நியூ சீட்டில் வந்து தரும். அதோட பிவட் டேபிள்ஸ் ஃபீல்ட்ஸையும் வந்து உங்களுக்கு இங்கே ரைட் சைடில் குறிப்பிட்ட இந்த பிவட் டேபிள் ஃபீல்ட் ஃபேனில் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி மாற்றியும் கொள்ளலாம். இப்போ உதாரணமாக வந்து ப்ராடக்ட் கேட்டகரியை வந்து ஃபீல்டருக்குள்ளே போட போகிறீங்கன்னா இப்படி ஃபீல்டருக்குள்ளே போட்டும் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன இப்போ தேவையோ, எவ்வாறு எந்த ஸ்டைலில் குறிப்பிட்ட இந்த டேபிள் தேவையோ அந்த ஸ்டைலை வந்து நீங்கள் தெரிவு செய்து அதில் வேலை செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, அடுத்த நாங்கள் பார்க்க போகிறது வந்து டேபிள்ன்ற இந்த டூலை பற்றி. டேபிள்ன்ற டூலை நாங்கள் என்னத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு சொன்னால், எங்களோட சீட்டில் உள்ள குறிப்பிட்ட ஒரு டேட்டா ரேஞ்சுக்கு நாங்கள் டேபிளை க்ரியேட் பண்ணி அந்த டேட்டாவில் உள்ள வேறுபாடுகளை வந்து நாங்கள் ஒற்றுமையோ அல்லது வேறுபாட்டையோ வந்து அனலைஸ் பண்ணிக்கொள்ள இந்த டேபிள் டூல் வந்து எங்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் டேபிளை க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு சொன்னால் முதலாவதாக என்ன செய்யுங்கன்னு சொன்னால் உங்களோட டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கான அந்த டேட்டா ரேஞ்சை வந்து தெரிவு செய்து கொள்ளுங்கள். ஸோ இப்போ தெரிவு செய்துட்டு டேபிள்ன்ற இந்த டூலை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து அப்பியர் ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் தெரிவு செய்த அந்த டேட்டா ரேஞ்சை வந்து இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதாவது வேர்ஸ் த டேட்டா ஃபார் யுவர் டேபிள்ன்ற இந்த கொஷனுக்கு ஆன்சர் அளிக்கும் விதமாக வந்து இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், மை டேபிள் ஹேஸ் ஹெடர்ஸ் என்று சொல்லி போட்டு, அதாவது உங்களோட டேட்டாவுக்கும் ஹெடர்ஸுக்கும் இடையில வித்தியாசத்தை நீங்கள் வைத்துக்கொள்ள வேணும்னு சொன்னால் கட்டாயமாக இந்த செக் பாக்ஸை வந்து நீங்கள் தெரிவு செய்ய வேணும். ஸோ அப்போ இதை தெரிவு செய்துட்டு ஓகேன்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே டேபிள் அப்ளை ஆகி இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதில் இப்போ குறிப்பிட்ட இந்த டேபிள் ஸ்டைல் வந்து உங்களுக்கு தேவையில்லை அப்படின்ட்டு சொன்னால் அதில் இந்த டேபிள் சம்மந்தமான டிசைனில் வேறு ஏதாவது மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்த போகிறீங்க அப்படின்ட்டு சொன்னால் அதுக்கு வந்து குறிப்பிட்ட டேபிள் டிசைன் போட்டு ஒரு டேப்பை நீங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த டேப்பை தெரிவு செய்துட்டு இப்போ உதாரணத்துக்கு இந்த டேபிள் ஸ்டைல் உங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னால் டேபிள் ஸ்டைலை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். டேபிள் ஸ்டைல்ஸ்ன்ற இந்த செக்ஷனுக்குள்ளே குறிப்பிட்ட இந்த ட்ராப் டவுன் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே நிறைய டேபிள் ஸ்டைல்ஸை வந்து பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ இதில் வந்து உங்களுக்கு எந்த ஸ்டைல் தேவையோ அந்த ஸ்டைலை தெரிவு செய்யலாம். உதாரணத்துக்கு எனக்கு இப்போ இந்த ஸ்டைல் தேவைன்னு சொன்னால் இதை நான் தெரிவு செய்து விடுறேன். தெரிவு செய்துட்டு இங்கே பார்த்தேன்னு சொன்னால் எனக்கு எந்த டேபிளுக்கு நான் தெரிவு செய்த அந்த ஸ்டைல் வந்து அப்ளை ஆகிருக்கிறத காணக்கூடியதாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு இப்போ வந்து மேலதிகமான ஒரு சில செட்டிங்ஸை செய்கிறதுக்கு வந்து இப்போ டேபிள் ஸ்டைல்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்போ இதுக்குள்ள வந்து நாங்கள் இப்போ உதாரணமாக எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் குறிப்பிட்ட இந்த டேபிளில் உள்ள அந்த ஃபில்டர் பட்டன்ஸ் வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பட்டன்ன்ற செக் பாக்ஸ் வந்து தெரிவாகிருக்கு. இதை அன்செலக்ட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதாவது அந்த பட்டன்ஸ் இல்லாமல் போகிறது. இப்போ உதாரணமாக நீங்கள் ஃபில்டர் பண்ணி பார்க்குறதுக்கு தேவைன்னு சொன்னால் குறிப்பிட்ட இந்த செக் பாக்ஸை செலக்ட் பண்ணி விடுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த பட்டன்ஸை தரும். அதே போல் இப்போ உதாரணமாக ஃபர்ஸ்ட் கொலமுக்கு மற்ற கொலமுகளுக்கும் இடையில வித்தியாசத்தை பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட இந்த செக் பாக்ஸை வந்து நீங்கள் தெரிவு செய்யுங்க. தெரிவு செய்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஃபர்ஸ்ட் கொலமுக்கு மற்ற கொலமுகளுக்கும் இடையில வந்து உங்களுக்கு இங்கே வித்தியாசம் இருக்கிறது. அதே போல் இப்போ இது தேவையில்லை அப்படின்ட்டு சொன்னால் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காலம் டிஃப்ரெண்ட்டாக காட்ட தேவையில்லைன்னு சொன்னால் இதை செலக்டர்லேருந்து எடுத்து விட்டீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கொலம் எல்லாம் உண்டாயிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் லாஸ்ட் கொலமுக்கும் மற்ற கொலமுக்கும் இடையில வித்தியாசம் தேவைன்னு சொன்னால்
கொலம்ஸ்கள் வந்து பேன் பண்ணப்பட்ட மாதிரி, அதாவது கொலம்ஸ்கள் எல்லாமே வந்து பிரிக்கப்பட்ட மாதிரி இருக்க வேணும் என்று சொன்னால் அதுக்கு நீங்கள் இப்படி பிரித்து பார்க்கலாம். அதே போல் பேண்டட் ரோஸ் வந்து இந்த ரோவுகளின் அடிப்படையில் பேன் பண்ணி இருக்கிறது வந்து ஏற்கனவே இருக்குது, தேவையில்லைன்னு சொன்னால் இதை எடுத்து விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே ஸ்டைலில் ஒரே பேட்டர்னில் இருக்குங்க. இப்போ பேட்டர்ன்ஸில் வந்து மாற்றி பார்க்க போகிறீங்கன்னா அதுக்கு இந்த பேண்டட் ரோஸை வந்து யூஸ் பண்ணலாம் நீங்கள். அதே போல் இப்போ டோட்டல் ட்ரோஸ் இருக்குமா இருந்தால் டோட்டல் ட்ரோஸ்ன்ற இதை தெரிவு செய்யுங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ட்ரோ ஒன்று இங்கே உங்களுக்கு தரும். அதாவது இப்போ குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு வந்து இங்கே உங்களுக்கு டோட்டல் ட்ரோஸை வந்து தந்திருக்குது. அதே போல் உங்களுக்கு இப்போ தேவையில்லை அப்படின்ட்டு சொன்னால் இதை எடுத்து விடலாம். அடுத்து இப்போ ஹெடர் ரோ, அதாவது இப்போ ப்ராடக்ட் நேம், ப்ராடக்ட் கேட்டகரி, சோல்டு யூனிட் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிற இந்த ஹெடர் ரோ வந்து உங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னால் இதை எடுத்து விடலாம். ஆட்டோமேட்டிக்காக ஹெடர் ஹைட் ஆகிவிடும். இப்போ உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இதை திரும்ப வைத்துக்கொள்ளலாம். ஸோ இவ்வாறு வந்து உங்களுக்கு தேவையான இந்த டேபிள் ஸ்டைல்ஸை வந்து இது ஆப்ஷன்ஸ் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வைக்கலாம், வைக்காமலும் விடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்டர்னல் டேபிள் டேட்டா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிற செக்ஷன். இதை நீங்கள் பயன்படுத்தி என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களோட இந்த டேபிளில் உள்ள டேட்டாவை வேறு இடத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அல்லது வேறு இடத்துல உள்ள ஒரு டேட்டாவை வந்து இந்த டேபிளுக்குள்ளேயும் கொண்டு வரலாம். அதாவது எக்ஸ்போர்ட் டேபிள் டு ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்ன்ற இந்த டூலை பயன்படுத்தி நீங்கள் குறிப்பிட்ட உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு எக்ஸ்போர்ட் பண்ணுறதால நீங்கள் அந்த அக்கௌண்ட்டுக்கு எத்தனை யூசர்ஸை அலோவ் பண்ணியிருக்கீங்களோ, உதாரணத்துக்கு 10 யூசர்ஸ் அலோவ் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த 10 யூசர்ஸும் வந்து குறிப்பிட்ட இந்த டேபிளில் ஒர்க் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதுக்கு வந்து இந்த டூலை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்து நாங்கள் இந்த எக்ஸ்போர்ட் டேபிள் டு விஷுவல் பிவட் டயக்ராம் என்ற டூலை பயன்படுத்தி என்ன செய்யலாம்னு சொன்னால் இது இப்போ வந்து கிரே அவுட்டாக இருக்குது. நீங்கள் குறிப்பிட்ட இந்த டேபிளில் உள்ள டேட்டாவுக்கு வந்து சார்ட்டை க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அப்படி சார்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த டூலை பயன்படுத்தலாம். இப்போ வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் முதலாவது அந்த டேபிள் விஷயத்தை முடியுது, அடுத்ததாக வந்து நாங்கள் சார்ட் க்ரியேட் பண்ணுறது சம்மந்தமாக பார்ப்போம். அடுத்த வந்து இப்போ உங்களோட ஒரிஜினல் டேபிளில் ஏதாவது டேட்டாவை வந்து நீங்கள் எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்ட அந்த ஒரிஜினல் டேபிளில் உள்ள டேட்டாவை உங்களோட இந்த டேபிளுக்கு அப்டேட் பண்ணிக்கொள்கிறதுக்கு இந்த ரீஃப்ரெஷ் என்ற இந்த டூலை கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏன்னா இந்த இதுகள் வந்து டூல்ஸ்கள் வந்து கிரே அவுட்டாக இருக்கிறதுக்கு காரணம் நாங்கள் இப்போ வந்து டேபிள் ப்ராப்பர்ட்டிஸை பார்க்கல, ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறதுக்கு செட் பண்ணலை, ஏதும் லிங்க் பண்ணலை. அப்படி லிங்க் பண்ணியிருந்தால் அன்லிங்க் பண்ணலாம். அடுத்ததாக வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களோட டேபிளுக்கு வந்து இப்போ உதாரணமாக பிவட் டேபிளை பயன்படுத்தி சமரைஸ் பண்ணி பார்க்குறதுக்கு நாங்கள் ஏற்கனவே பிவட் டேபிள் சம்மந்தமாக முழுமையாக பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் இதுக்கு முதல் உள்ள டியூட்டோரியலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிவட் டேபிள்ன்றா என்ன, பிவட் டேபிளில் டேட்டாவை எவ்வாறு சமரைஸ் பண்ணுறன்ற சம்மந்தமாக எல்லாம் தெரியும். ஸோ அதுக்கு நீங்கள் இதை பயன்படுத்தலாம். உங்களோட டேட்டாவில் ஏதாவது டூப்ளிகேட்ஸ், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட டேட்டா வந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அப்படி டூப்ளிகேட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணலாம். அடுத்ததாக வந்து கன்வெர்ட் டு ரேஞ்ச் என்ற இந்த டூலை பற்றி பார்ப்போம். இந்த டூலை நாங்கள் என்னத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால் எங்களோட இப்போ டேபிளாக நாங்கள் உருவாக்கி இருக்கிற இந்த டேட்டாவுக்கு வந்து டேபிளில் கிளியர் பண்ண வேணும், அல்லது டேபிள் ஸ்டைல்ஸில் இருந்து நார்மல் ஸ்டைல்ஸுக்கு நீங்கள் கொண்டு வர வேணும்னு சொன்னால் அதுக்கு இந்த டூலை பயன்படுத்தி டேபிளில் இருந்து நார்மலுக்கு வந்து நாங்கள் கன்வெர்ட் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ டேபிளை ஃபஸ்ட்டாக தெரிவு செய்யுங்க. தெரிவு செய்துட்டு கன்வெர்ட் டு ரேஞ்ச் என்ற இந்த டூலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கேள்வி வரும் டயலாக் பாக்ஸில் வந்து, அதாவது டூ யூ வாண்ட் டு கன்வெர்ட் த டேபிள் டு அ நார்மல் ரேஞ்ச். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன குறிப்பிட்ட இந்த டேட்டாவை வந்து நார்மல் ரேஞ்சுக்கு கன்வெர்ட் பண்ண வேணுமா, ஜெஸ்ன்னு சொன்னால் குறிப்பிட்ட இந்த ஜெஸ் என்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ உங்களுக்கு இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும் குறிப்பிட்ட அந்த ட்ராப் டவுன் பட்டன், அதாவது ஃபில்டர் பட்டன் இல்லாமல் border ஸ்டைல்ஸ் இல்லாமல் எல்லாம் போய் ஜஸ்ட் ஃபார்மேட் மட்டும் இருக்குது. அப்போ இந்த டேபிள்ன்றதே இங்கே இல்லை. அப்போ எங்களுக்கு நாங்கள் அப்ளை பண்ண ஃபார்மேட்டு மட்டும் இருக்குது. ஃபார்மேட்டு இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னால் என்ன செய்யலாம்னா குறிப்பிட்ட அந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் கிளியர்ன்ற டூல் நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஹோம் அண்ட் ஸ்டெப்புக்குள்ளே வந்து கிளியர் ஃபார்மேட்ஸ் என்ற ஒரு டூல் இருக்குது. இதை பயன்படுத்தி நீங்கள் வந்து கிளியர் பண்ணி கொள்ளலாம், அந்த ஃபார்மேட்டையும் ஃபுல்லாக கிளியர் பண்ணலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து டேபிள் தேவைண்டா நான் வந்து கண்ட்ரோலோட செட்டை ப்ரெஸ் பண்ணி அண்டு பண்ணி எடுக்கிறேன். ஸோ இப்போ அண்டு பண்ணிவிட்டு நாங்கள் மேலதிகமான டூல்களை வந்து பார்ப்போம். அப்போ இதுக்குள்ளே அடுத்து கொண்டீங்கன்னு சொன்னால் ரீசைஸ் டேபிள்ன்னு சொல்லிவிட்டு ஒரு டூல் இருக்குது. இதில் இந்த ரீசைஸ் டேபிள்ன்ற டூலை நீங்கள் என்னதுக்கு பயன்படுத்தலாம்னு சொன்னால் குறிப்பிட்ட ஒரு டேட்டா ரேஞ்சுக்கு வந்து நீங்கள் டேபிளை அமைத்திருக்க சந்தர்ப்பத்தில் அதில் உதாரணமாக வந்து ஒன்றோ அல்லது இரண்டோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபீல்டுக்கு வந்து கண்டினியூஸாக எங்களுக்கு டேபிள் தேவையில்லை, அப்போ குறிப்பிட்ட ஒரு சில ஃபீல்டுக்கு மாத்திருந்தால் நீங்கள் டேபிளை க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு குறிப்பிட்ட இந்த டேபிள் ரேஞ்சை ரீசைஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதுதான் ரீசைஸ் டேபிள்ன்ற இந்த டூலை பயன்படுத்தக்கூடியது. ஸோ அப்போ இதுக்கு வந்து உதாரணமாக எனக்கு இந்த அமௌண்ட்ன்ற ஃபீல்டுக்கு வந்து எனக்கு டேபிள் தேவையில்லை
அப்படின்ட்டு சொன்னால் நான் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த குறிப்பிட்ட டேபிளில் வந்து நாங்கள் ரீசைஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் இப்போ குறிப்பிட்ட இந்த டேபிளுக்குள்ளேயே செல் பாயிண்டரை வைத்துட்டு குறிப்பிட்ட இந்த ரீசைஸ் டேபிள்ன்ற டூலை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரேஞ்சு செலக்ட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லா ரேஞ்சையும் வந்து இதுக்குள்ளே செலக்ட் ஆகிருக்கு. நீங்கள் என்ன செய்யலாம்டா இதுக்குள்ளே அழிச்சிட்டு இந்த குறிப்பிட்ட பட்டன் குறிப்பிட்ட இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ளே இருந்து ரேஞ்சை அழிச்சிட்டு அதுக்குள்ளே கர்சரை வைத்துக்கொண்டு நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ உதாரணமாக அமௌண்ட் தேவையில்லை, அமௌண்ட்டை மட்டும் விட்டுட்டு நீங்கள் மற்ற ஏரியாவை செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ரேஞ்சை காட்டி A2லேருந்து D14 வரைக்குமான ரேஞ்சுக்கு நீங்கள் இப்போ டேபிளை ரீசைஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்போ இங்கே இதை கொடுத்துட்டு திரும்ப ஓகேன்ற இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து உங்களோட ரேஞ்சை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த அமௌண்ட்ட செக்ஷனுக்கு இருந்த அதாவது அமௌண்ட்ட ஃபீல்டுக்கு இருந்த டேபிள் வந்து கிளியர் ஆகியிருக்கிறது உங்களுக்கு ஈஸியாக பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல் இப்போ டேபிளுக்கு வந்து உங்களுக்கு நேம் தான் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. இப்போ டேபிள் 6 இருக்கிற இந்த இதுக்கு வந்து இந்த டேபிளுக்கு ஒரு நேம் கொடுக்க போகிறீங்க. உதாரணமாக கே டேட்டான்னு சொன்னால் கே டேட்டான்னு சொல்லி கொடுக்க போகிறீங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து இப்போ கே டேட்டான்னு சொல்லி கொடுத்துட்டு என்டர் பண்ணி விட்டீங்கண்டா ஆட்டோமேட்டிக்காக அந்த நேமை வந்து அக்செப்ட் பண்ணிடும். ஸோ ஓகே, இன்றைக்கு நாங்கள் இந்த இன்சர்ட் டேப்புக்குள்ளே பார்த்த டூல்கள் இவ்வளவு தான். இதை தவிர நாங்கள் மேலதிக டூல்களை வந்து அடுத்த டியூட்டோரியலில் பார்ப்போம். இன்றைக்கு பார்த்த இந்த டியூட்டோரியலில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் அல்லது உங்களோட கருத்துக்கள் இருக்குமாக இருந்தால் குறிப்பிட்ட இந்த டீச்சர்ஸ் என்று சொல்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் காணப்படுற கமெண்ட் பாக்ஸின் ஊடாக நீங்கள் உங்களோட கருத்துக்களை தெரிவித்து கேள்விகளையும் கேட்டு அனுப்பலாம். இந்த டியூட்டோரியலை பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.